தென்காசி வந்தாச்சா? தென்காசி வந்தாச்சா? தென்காசி போனா திரும்பி அப்படியே உட்காந்துரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ தலைவா, தென்காசி போய் பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ கண்டக்டர் சார் நிறுத்துங்க, நான் இறங்கணும். இடிக்காம இறங்குப்பா சார், நான் இறங்கணும்னு சொல்றேன்ல. அகடிக்குதுன்னு பஸ்ல ஏறானுங்க, எங்க இருந்து தான் வருவானுங்க? கடவுளே வழியாங்க. இதுதான். போலாம் போலாம். ரைட் ரைட். ஐயோ நிறுத்துங்க, என் மூட்டை மேல இருக்கு. சீக்கிரம் இறக்கியா? மூட்டை மேல இருக்கா? நான் நினைச்சு கீழே தான் இருந்தது. ஓ, இந்த மூட்டை பூச்சி கடிச்சு கடிச்சு என் உடம்புல இருந்து ரத்தம் போயிடுச்சு. டேய், அது அந்த மூட்டை இல்ல, லோடு கோணி மூட்டை. எவரெஸ்ட் மாதிரி இருக்கு. செத்துட்டானா? அண்ணா, லோடு இறங்கிடுச்சு, சீக்கிரம் வண்டி எடுங்க. சார் போகாதீங்க, மேல ஒரு பணம் இருக்கு. ஐயோ பணமா? அது ஏன் பணம் தான்? டேய், பணம் இல்லடா, பணம். அது டெட் பாடி. ஐயோ டெட் பாடியா? சீக்கிரம் சொல்றேன் பாருங்க. சீக்கிரம் மேல பாருங்க. சீக்கிரம் பாருங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. அத ஓடுறான். ஐயோ அது பாருங்க, டெட் பாடி எந்திரச்சு ஓடுது. அத ஓடுறான், அத ஓடுறான். அவன் தான் பிடிங்க, அவனை பிடிங்க. டேய் நில்லுடா. போதுமா? என்னாச்சுமா? நம்ம இந்த மாதிரி கோவில் கொள்மா எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு குழந்தை கொடுக்கலையே ஆண்டவன். இதுதான் உன் பிரச்சனையே. சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே அடுத்த நிமிஷம் நீ புலம்ப ஆரம்பிச்சிருவ. நீங்க சொல்றதும் சரிதான். எதுக்கு சும்மா ஆண்டவன் மேல பழிய போடணும்? இந்த துரதிர்ஷ்டசாலியோட பிரார்த்தனை எப்படிதான் நிறைவேறும்? என்னங்க, உங்க மனசால நீங்க என்ன சபிக்கல? எதுக்கு? இல்ல, உங்க வாரிசு என்னால பெத்து கொடுக்க முடியலன்னு. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் 10 நிமிஷம் போதும் புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. நீ இன்னும் பிரைமரி கிளாஸ் லெவல்ல தான் இருக்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவையான விஷயத்துக்கெல்லாம் நான் பிஜி எடுத்திருக்கேன். அப்படியா? எங்க ஆச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனைனா மறைக்காம சொல்லுங்க. பணமா? எவ்வளோ? ஓகே, நான் உடனே வரேன். முத்து, வண்டி எடு, மதுரைக்கு போகணும். ஓகே சார். மணியனா, நீங்க இங்க வந்த விஷயம் அம்மாவுக்கும் மீனாட்சிக்கும் தெரியுமா? ஏய் இல்லப்பா, என்னன்னு தெரியாம அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? ஆனா பிரசாந்த் கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது பரவாயில்ல. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா, இன்னும் டென்ஷன் ஆக்காத. சொல்றேன். உட்காருங்க. ஐயோ என்னாச்சு? பையனுக்கு என்ன தெரியல. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. வாயா வாயா வாயா, எடுத்துட்டாங்க. பாருங்க. சரி தூக்கு. அது வலி விடுங்கப்பா. தூக்குறதுக்கு வலி விடுங்க. தூக்கு. தள்ளுங்கப்பா. வாயா வாயா, தூக்கு. பாத்து மெதுவா.
ஆண்டவா, அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னா போலீஸுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணு வேணும்னு தப்பு பண்ணல. அவங்க வரட்டும், நடந்ததை பத்தி எல்லாம் நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவோம். அது இல்ல அருந்ததி, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். ஆனா போலீஸ் கேஸ் எழுதிட்டா பெரும் பிரச்சனை ஆயிடும். என்னங்க அப்படி ஒண்ணு பண்ணுங்க, ஹோம் மினிஸ்டர் சுந்தரம் சாருக்கு கால் பண்ணுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கா? சின்ன விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்றது எனக்கு புத்தி. கால் பண்ணுங்க. சார் ஃபோன். அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லு. சார் நம்ம சங்கர்ராஜன் சார். ஓ கொடு. என்ன ராஜா? அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே? இல்ல, சேஃபா இருக்கா. போலீஸ் கேஸா? டோன்ட் வரி, நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நான் அப்புறம் கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். டாக்டர் கூப்பிடுறாங்க. நீங்க வா. ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். ஆக்சிடென்ட் பரவாயில்ல, நோ இன்டர்னல் இன்ஜுரிஸ், பட் ஹீ இஸ் அ குரோனிக் ஹார்ட் பேஷண்ட். செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இதய நோயாளி. மை காட். இதயத்திலிருந்து உடம்புடைய எல்லா உறுப்புக்கும் சுத்த ரத்தத்தை கொண்டு போற வால்வ்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு. பிளட் பம்பிங் பிளாக் ஆயிருக்கு. இனிமே 10% தான் பாக்கி இருக்கு. மீன்ஸ் குழந்தை மரணத்தை நெருங்கிட்டு இருக்கான். இந்த நோய்க்கு கொயட்டேஷன் ஆஃப் அயோட்டான்னு மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லுவாங்க. இஸ் திஸ் பை பர்த்? மேபி 1000 குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய வியாதி தான் அது. செஸ்ட் பெயின், நேசல் ப்ளீடிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், palpitation, these are the primary symptoms of this disease. பிறப்புல இருந்தே இருக்குன்னா பிரைமரி சிம்டம்ஸ் மேபி மை பிகினிங் ஸ்டேஜில் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 10-15 வயசில் இந்த நோயோட அறிகுறிகள் வெளியே தெரிய வரும். ஆனால் அதுக்குள்ளே இந்த நோய் குழந்தைய பலமாக தாக்கிடும். Have any treatment? மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ஒரு சர்ஜரியால் தான் குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். அதுவும் இமிடியேட்டாக பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்படியே செய்யுங்க டாக்டர். அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இட் இஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். No issues. Please do it. மிஸ்டர் சங்கர்ராஜா, உங்கள் நல்ல மனசை ஐ ரியலி அப்ரிஷியேட். அதுவும் உங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு குழந்தைக்காக இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ். Thank you, doctor. சார், இந்த கன்சர்ன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பையன் பேர் என்ன எழுதுறது? சுப்பிரமணியன் எழுதிட்டா? சுப்பிரமணியன்லாம் ஒன்றும் வேணாம். பாலசுப்பிரமணியம். முருகன் எப்படி? வேல்முருகன். வேல்முருகன். வேலு. 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 வயசு என்ன எழுதலாம்? ஒரு 10. 12 போட்டுக்கோங்க. 12. கார்டியன் பேரு என் பேர் எழுதியது. பையனுக்கும் எனக்கும் உறவு என்னன்னு எழுதுறது? எதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்பான்னு எழுதுங்க. அப்பா. ஃபில் பண்ணியாச்சு. ரெடி. பிளட் தேவைப்படுது. ஏபி நெகட்டிவ். என்னோட பிளட் ஏபி நெகட்டிவ் தான் சிஸ்டர். போயிட்டு வா. ஹலோ. அட, எஸ்பி விநாயகம், என்ன இங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஹோம் மினிஸ்டர் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்க சொன்னார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை பிரமாதமாக கையாளுவீங்க. எங்களை மாதிரியான பாவப்பட்ட போலீஸ்காரங்க உங்க அளவுக்கு என்ன பண்ணிட முடியும்? அந்த பையன் எங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க. ஓஹோ, ஒரு சின்ன ஆபரேஷன். விஷயம் ஊருக்கு தெரியுமா? இல்ல, நான் மேனேஜர் மணிமாறனுக்கு விஷயத்த சொல்லிட்டேன். இதோ இப்ப வந்துருவாரு. இப்படி ஒரு பையன் காணாம போயிருக்கான்னு மதுரையில் இருக்கிற எந்த ஸ்டேஷன்லையும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க பயப்படாதீங்க,
சும்மா விசாரிக்கிற மாதிரி மேம்போக்கா பண்ணி வைங்க. இல்ல வேண்டாம், தேவையில்லாம விசாரிச்சு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். தென் வாட்ஸ் யுவர் பிளான்? நினைவு திரும்பட்டும், அப்புறம் அவனே சொல்லுவானே அவன் யாருன்னு. அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவனை ஒப்படைச்சாடுறேன். அந்த பையனுக்கு வேண்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன். யூ டிசைடட்? எஸ். ஓகே, தென் பெஸ்ட் ஆஃப் லக். அப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்ன கூப்பிடுங்க. Sure, சரியா? sure. மிச்ச விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். Okay. பாய். ஓஹோ, இதுதான் விஷயமா? எனக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்ன உடனே என்னோட உயிரே போயிடுச்சு. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிறது இது வரைக்கும் நிற்கவே இல்லை. உங்க மேல ஒரு சின்ன பள்ளி விழுத போதுமே உங்க ஹார்ட்ல துடிக்கிறதுக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. நம்ம வண்டியில அடிபட்டு ரோட்ல விழுந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. அது நம்மளோட கடமை. பரிசோதனை பண்ணும்போது அவனுக்கு இன்னொரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளோட செலவுல ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டோம். அது நாம செஞ்ச புண்ணியம். கடமையும் பண்ணிட்டோம், புண்ணியத்தையும் பண்ணிட்டோம். இனிமே கிளம்பலாம்ல? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. பையனுக்கு அம்மாவை பார்க்கணுமா? ஒருத்தர் மட்டும் வந்து பாருங்க. அம்மாவா? அருந்ததி, இப்போ ஆமா, இங்க என்னதான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சிடென்ட், அம்மா, எனக்கு தெரியாத வேற ஏதாவது ரகசியம் இருக்கா அவங்க 2 பேர்கிட்டயும்? மணியனா, அந்த பையனை தேடி இது வரைக்கும் யாரும் வரல. யாராவது வர்ற வரைக்கும் அவனை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுட்டு கிளம்புறதாப்பா நமக்கு நல்லது. அது மனிதாபிமானமா? ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. கம்பெனி சம்பந்தமா ஏற்படுற டென்ஷன் ஒரு புறம், அந்த வீரப்பனும் அவங்க பசங்களும் ஏற்படுத்துற டென்ஷன் இன்னொரு பக்கம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறது நான் தான். அதனால அந்த பையன் யாரு, அவனோட பேக்ரவுண்டு என்ன, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நாம தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. வாங்க. தம்பி, அம்மா, அம்மா, உன் பேர் என்ன? அம்மா. அப்பா, அம்மா. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் தூங்கட்டும். அம்மா, அம்மா, என்னங்க, அவன் ஒரு பாவம். அவனை தேடி யாரும் வரலனா நம்மளே கூட்டிட்டு போலாம். எங்க எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல் நினைக்கலாம். எனக்கு ப்ளீஸ். ஓகே ஓகே, சபாஷ், ரொம்ப நல்ல விஷயம். மணியனா, அருந்ததிக்கு அதுதான் விருப்பம்னா அதையே செஞ்சிருவோம். ஆ? அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சரி, அதிகமா பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம் கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன உங்ககிட்ட. பெரிய வள்ளலோட பரம்பரையில வந்தவர்ல நீங்க, அந்த குணம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். பூமி பொளந்தாலும் ஆகாசம் கீழே விழுந்தாலும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல இருந்து மாறவே மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் அம்மாவுக்கு மீனாட்சிக்கு இது தெரிய வேண்டாம். நானே சமயம் பார்த்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஓகே, வரமா. கோவை, அதாவது கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய சிட்டி.
அது சரி, இதுக்கெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தது? ஊரும் பேரும் தெரியாத ஒரு பையனை கொண்டு வந்து இந்த குடும்பத்துல வச்சு வளர்க்கணுமா? எப்படி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏயா, இந்த திமிருக்கு நீயும் உடந்தையா? ஐயோ இல்லம்மா, நான் ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னேன். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் இஷ்டத்துக்கு நடந்தா இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லையா? இங்க பாரு, இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து இது. அதை யாரோ ஒரு அனாதை பையன் வந்து அனுபவிக்கிறதா? நானும் அவங்கிட்ட எவ்வளவு நாளா சொல்றேன், ஒரு அழகான புள்ளைய தத்து எடுக்கலான்னு. கேட்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு நாளானாலும் சொந்த ரத்தத்துல ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருந்தவன் தான் அவன். அப்படி இருந்தவனுக்கு இப்ப என்ன ஆச்சு? உனக்கு தெரியுமா, உன் அண்ணனோட சமாச்சாரம்? உன் அருமை அண்ணன் யாரோ ஒரு அனாதை பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா. தயாராயிரு, ஆரத்தி தட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரப்போற மருமகனை வரவேற்கிறதுக்கு. அண்ணாவோட முடிவுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, எங்க மாரியம்மா! எதுக்கம்மா சாமியை கூப்பிடுறீங்க? விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவங்கதான் கருணையே காட்டலையேம்மா. கடவுளே விரும்பாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, எங்க அண்ணன் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அவர் எந்த முட்டாள்தனமும் பண்ண மாட்டாரு. அப்புறம் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நம்ம யாரும் இல்ல, அண்ணி மட்டும்தான். பாருங்க, அண்ணியும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருக்காங்க. அம்மாடி மீனாட்சி, உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு முன்னாடி அந்த கடவுள் கூட தோத்து போயிடுவாங்க. ஐயோ, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. வாங்க. அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு, பூஜையில இருக்காரு. சின்னப்பா இங்கே வெயிட் பண்ணுங்க. சின்னதுரை, நான் இங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சா என் வேலை போயிடும். கவலைப்படாதீங்க. ஆண்டவா, முருகா, மன்னிக்கணும். அப்பா, அந்த சங்கராஜோட அட்வொகேட் சின்னப்பா வந்திருக்காரு. முதல்ல ஆரத்தி, அப்புறம் தான் சின்னப்பா. அப்பா, இவர் சுப்பையா, இவர் என்ன தப்பு பண்ணாரு? இவன் கொடுஞ்சாம்பாறையிலேருந்து வந்து நம்ம கூட சேர்ந்து 20 வருஷத்துக்கு மேலாச்சு. பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ளவன். ஐயா, நான் வேணும்னு எதுவும் செய்யலங்க ஐயா. பேக்கை வச்சுட்டு மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அது அங்கே இல்லை. அந்த பேக்ல வெறும் 100 ரூபாய் தாங்க இருந்தது. ஏதோ 100 ரூபாய் திருட்டு போனதுக்காக இப்படியா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? 100 ரூபாய் இல்லடா, 100 லட்சம் இந்த திருட்டு முண்டம் போய் தொலைச்சிட்டு வந்திருக்கு. அந்த சேட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி 1 கோடி ரூபாய் அதிகமா வேல்யூ போட்டிருக்கிற டாக்குமெண்ட் அந்த பேக்குக்குள்ள இருந்துச்சு. இந்த முண்டம் அதை தொலைச்சிட்டு வந்து நிக்குது. இனிமே அந்த டாக்குமெண்ட் நம்ம கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த ஆண்டவன் உன்னை மன்னிக்கலையே. அதனால இதை நீ செஞ்சுதான். கற்பூரம் எங்கப்பா? அங்க இருக்குப்பா. வேண்டாங்க ஐயா, ஐயா ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா. இனிமே நீ மேனேஜர் இல்ல, என்னுடைய பியூன். என்னோட கைத்தறி மாதிரி 24 மணி நேரம் நீ என் கூடயே. உள்ள என்ன ஒரு சவுண்டு? அது பூஜை, தண்டனை கொடுப்பியா? அப்ப நானும் போட்டுமா? எப்ப வேணா, அப்புறமா. ஓ ஓ ஓ, சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சங்கர்ராஜா ஃபேமிலினா நல்லா இருக்கு? எல்லாருமே பிரமாதமா இருக்காங்க. நல்லா இருக்க கூடாது, அதுக்காக தானே உன்னை நான் இங்க வரவழைச்சது. இங்க பார், நல்லா சொல்றத கேட்டுக்க. அந்த சங்கர்ராஜாவுக்கு எனக்கும் இப்ப நடக்கிற கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். அது மட்டும் இல்ல, மன்னாடியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு பாரு, அதை தூக்கி எரிஞ்சிட்டு முதலியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிங்கிற போர்டை அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும். புரியுதா சின்னப்பா? இந்த விஷயத்துல உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. அது வந்து ரூலு சட்டம் அவருக்கு சாதகமா இருக்கு. ஐய, ஏய், இந்த முண்டத்தை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இந்த ஆள்கிட்ட ஏதாவது சொன்னியா இல்லையா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன். இல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லவே இல்லை. சொல்றேன். கோர்ட்ல
என் வக்கீல் கிட்ட வாதாடி நீ தோக்கணும், புரியுதா? ஓ, அப்படி தோக்கறதுக்கு உனக்கு என்னுடைய பரிசு 50 லட்சம். என்னையா 50 லட்சம் கம்மியா போயிடுச்சா? இல்ல 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 போதும் போதும், அது போதும் முதலியார். இனிமே எல்லாமே இந்த சின்னப்பா பாத்துக்கிறேன். சின்னதுரை, நம்ம வக்கீல இவரை சந்திச்சு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. 50 லட்சம். சரி, டைம் நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி, ஓகே. 50 லட்சம் கடவுளே, 50 லட்சம் கடவுளே. சேலத்துல ஒரு ஃபிளாட் வாங்கணும். ஆனா இந்த விஷயம் மணிமாறன் பையன் பிரசாந்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஐயோ என்ன ஃபிளாட் ஆக்கிடுவானே. ஐயோ, May I come in, ma'am? Yes. What do you want? மேடம், நான் கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் அந்த மும்பை கம்பெனிக்காக. Show me. Shit, what's this? ரொம்பவே ஓல்ட் டிசைன்ஸா இருக்கு. மேடம், கடந்த 2 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டிசைன்ஸ். இவ்வளவு நல்ல டிசைன்ஸ் எந்த கம்பெனியும் எஸ்டாப்லிஷ் பண்ணதே இல்ல. அப்படின்னு யார் சொன்னா? உங்க வர்க் நல்லா இருக்குன்னு நீங்க மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தா போதுமா? சி மிஸ்டர் பிரசாந்த், பல மாசம் உழைச்சாலும் நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும்னு அவசியம் இருக்கா? இங்க கிரியேட்டிவிட்டி இருக்கிறவனுக்கு அட்ராக்டிவிட்டியை டிசைன் பண்றதுக்கு மாசம் தேவையில்ல, சில மணி நேரமே போதும். சாரி மேடம், நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டு வரேன். நோ, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களை விட திறமை இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. கழுத்துல டெக்ஸ்டைல் டிசைனர் பேட்ஜும் போட்டு மாசமான சம்பளம் வாங்கி இங்க சொகுசா உட்கார்ந்து நிறுத்தி. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சீட்ல உட்கார்ந்தா வாய்க்கு வந்தபடியில பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் சுயரூபத்தை பாத்துருவேன். எக்ஸலென்ட். சூப்பர் ஸ்டாரும் இளைய தளபதியும் தோத்து போயிருவாங்க. ஆனா நல்ல ஆக்டர் நீதான். வாவ், என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. சத்தியமா சொல்லணும்னா நடுவுல நானே கொஞ்சம் பயந்துட்டேன். உண்மையிலேயே நீ ஒரிஜினலா மாறிட்டியோன்னு. சீக்கிரம் கிளம்பு. இங்க நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா அண்ணன் காதுக்கு போயிரும், கதை கந்தலாயிரும். ஓ, அப்புறம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டாம்? ஆசைய பாரு, அதெல்லாம் நம்ம காலேஜ்ல படிக்கும்போது என்ஜாய் பண்ணிருக்கோம். லைலா மஜ்னு மாதிரி. நம்ம படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டில. மறந்து போச்சா? காதலுக்கு வயசெல்லாம் இல்ல கண்ணா, சும்மா கழட்டி விடாம மரியாதையா கூட வந்துரு. நோ சான்ஸ் டியர். இன்னைக்கு எனக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு. இன்னைக்கு அண்ணா ஹாஸ்பிடல்ல இருந்து பையனை கூட்டிட்டு வராரு. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். நம்ம ஒண்ணா போலாம். சாரி, அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக அங்கிள் எப்பயோ போயிட்டாரு. ஆக்சுவலி நான் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு கம்பெனியோட ஃபுல் சார்ஜ் உனக்கு மட்டும்தான். See you. வேலு, வேலு, எழுந்திரி. வா. என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கேன், கதவை திறக்கவே இல்லை. என்ன நடக்க போகுது? போன்ல நீங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்சுது, அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு. ஃபேஸ் பண்ண போறத நினைச்சா தான் உடம்பெல்லாம் நடுங்குது. அத அன்னைக்கு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்களே, அன்னைக்கு யோசிச்சு இருக்கணும்.
உன் பேர் என்ன? வேலு. வேலு உள்ள வா. உள்ள வா. மீனாட்சி இங்க வா. என்ன இதெல்லாம்? அதான் சாக்ஷாத் பாகியலட்சுமி அம்மா, நம்ம அம்மா. ஒண்ணும் பார்க்காத, இதெல்லாம் உனக்காகத்தான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, குளிச்சிட்டு சாப்பிடலாம். வா. நல்ல வேலை செஞ்ச. ஓ சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? இங்க பாரு, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாடி, நம்ம வயித்துல பிறந்தாதான் குழந்தைங்கிறது இல்ல, மத்தத மனசார ஏத்துக்கிட்டாலே போதும். நாடோ வீடோ பாஷையோ நிறமோ ஒண்ணு அதுக்கு தடை இல்ல. இன்னைக்கு தை மாசம் பூரம். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. இனிமே இந்த நாள் தான் இவனோட பிறந்த நாள். இதெல்லாம் மாரியம்மாவோட அனுகிரகம். வா. ஆனா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இப்பதான் நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாரம் விலகின மாதிரி இருக்கு. என்ன இது மீனு? இது கனவா நினைவா? எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. சாந்தி அக்காவை ஒரு வேலை கூட பண்ண விடல. வா வா, உட்கார் உட்கார். இங்க பாத்தியா, பாட்டிமா உனக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு. உனக்கு இஷ்டமானதை நீ சாப்பிடு. பூரி இருக்கு, இட்லி இருக்கு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மாறா, நம்ம வேலு பையன் ஒரு பெரிய ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான். அவனோட ஆரோக்கியத்துக்காகவும் ஆயுசுக்காகவும் நம்ம மாரியம்ம கோயில்ல ஒரு பெரிய வெள்ளி விழா நடத்தணும். சீக்கிரம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யணும். எந்த குறையும் இருக்க கூடாது. சரி, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா? டேய் வேலு, இங்க பாரு, சாப்பிடு. இதெல்லாம் பாட்டி உனக்காக செஞ்சது. இந்தா, இத சாப்பிடு. இந்தா, இத சாப்பிடு. எனக்கு சாப்பாட கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தா போதும். சோறு மீன் குழம்புமா? என்னடா, என்ன இங்க கலாட்டா? என்னடா, எப்போ வந்த? அம்மா, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. பெரியோர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த குடும்பத்துக்காக எங்க உயிரையே கொடுப்போம். ஐயோ, எத்தனை தடவை சொல்லுவேன். போங்க போங்க போங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம கோவில் திருவிழா வருது, மறந்துடாத. நேரத்துல வந்துடணும். திருவிழாவா? கரகாட்டம் இருக்கா? இருக்கு. சாப்பாடு இருக்கா? எல்லாம் இருக்கு. அப்ப நாங்களே இருப்போம்.